காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும், ஓடணும். எதுக்கு? நீங்க சம்பாதிக்கிறக்கா? நீங்க சம்பாதிக்கிறது பை ப்ராடக்ட்டுங்க. உங்களை நம்பி வந்திருக்கிற டீமை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு. டீம் சம்பாதிச்சா நீங்க தானா சம்பாதிச்சிருவீங்க. காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு பெட்டி, ஒரு கடைக்காரர் கடை திறக்கிறாரு. எதுக்கு தெரியுமா கடை திறக்கிறாரு? அவர் சம்பாதிக்கிறதுக்கு. ஐயோ மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க, அவங்க வந்து பால் வாங்கணும் அப்படின்னு அவர் கடை திறக்கிறாரு. இல்ல, தான் சம்பாதிக்கணும், வியாபாரம் நடக்கணும். ஐயோ கஸ்டமர் வந்துருவாங்களே, வியாபாரம் போயிருமே, பக்கத்து கடையில் வாங்கிடுவானே அப்படின்னு வந்து காரணம் திறக்கிறாங்க. தான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவனே தன்னுடைய தொழிலை எவ்வளவு கண்ணு கருத்துமா பண்றான். அப்ப நம்மளை நம்பி இருக்கிற நம்ம சமுதாயம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு தொழிலை கையில் எடுத்து வச்சிருந்தா நமக்கு இன்னும் எவ்வளவு அக்கறை இருக்கணும், எவ்வளவு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். அந்த பொறுப்புணர்வோட உங்களுடைய அத்தனை எனர்ஜியும் டிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுங்க. ஒரு குழந்தைய படித்து மேலே பெரியார் ஆக்கிறதுக்கு 18 வருஷம் ஆகும். டிரான்ஸ் இந்தியாவுக்கு ஒரு 5 வருஷம் கொடுக்கக்கூடாதா? 5 வருஷம் கொடுக்கக்கூடாதா? 5 வருஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் டிரான்ஸ் இந்தியாவை தவிர வேறு எதையும் நினைக்காதீங்க. இன்ஜினியரிங் படிக்க போச்சு அப்படின்னு சொன்னால் 5 வருஷம் படிச்சாகணுங்க. +1 +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சி ஒரு நல்ல காலேஜில் போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா வேற எதை பற்றி நினைக்கக்கூடாது. ஒரு வருஷம் ஆச்சு, ஐயோ எனக்கு மேத்ஸே ஏறலையே, எனக்கு இவங்க ஒழுங்காக சொல்லி தர மாட்டேங்கிறாங்களே, இந்த காலேஜோட அந்த காலேஜ் பெட்டரா, இப்படி எல்லாம் யோசனை உருப்பட முடியாது. உருப்பட முடியுமா? அப்போ டிரான்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்துட்டீங்க. சார் என்னுடைய கம்பெனிங்கிறதுக்காக சொல்லலைங்க, நான் உண்மையாக சொல்கிறேன், ஃப்ரம் மை ஹார்ட் சொல்கிறேன். டைரக்ட் செல்லிங் கம்பெனிகளில் டிரான்ஸ் இந்தியாவை விட சிறந்த கம்பெனி இல்லைங்க.